ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக திமுக, அதிமுக, பாஜக, தமாக கட்சிகளை சேர்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ரவுடிகள் என பல தரப்பட்டவர்கள் சிக்கி கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது காங்கிரஸ் கட்சியின் மாநில முதன்மை பொதுச் செயலாளர் அஸ்வத்தாமனை போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்தனர். அஸ்வத்தாமனின் தந்தையான ரவுடி நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் முன்விரோதம் இருந்ததாக தற்போது தகவல் கசிந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கின் மொபைல் போனை ஆய்வு செய்தபோது சிறையில் இருந்தபடி ரவுடி நாகேந்திரனிடம் அவரிடம் பேசியது தெரிய வந்தது. நில பிரச்சனை தொடர்பாக தன் மகனிடம் ஆம்ஸ்ட்ராங் மோதியதால் சிறையில் இருந்தபடி ரவுடி நாகேந்திரன் மிரட்டி இருப்பதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு 40க்கும் மேற்பட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைய தயாராக இருந்ததாகவும் அதை ஏற்க திமுக தலைவர் ஸ்டாலின் மறுத்துவிட்டதாகவும் சபாநாயகர் அப்பாவு பேசிய கருத்துக்கு எதிராக அதிமுக வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் பாபு முருகவேல் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் அவதூறு வழக்கில் செப்டம்பர் 9ஆம் தேதி நேரில் ஆஜராகும்படி சபாநாயகர் அப்பாவுக்கு சம்மன் அனுப்பியுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. முதலீடுகளை ஈர்க்க ஸ்டாலின் அமெரிக்கா செல்லவுள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமை செயலகத்தில் வரும் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலை 11 மணிக்கு அமைச்சரவை கூட உள்ளதாகவும் அமைச்சரவையில் விவாதிக்கப்படும் விஷயங்கள் குறித்த குறிப்பு தனியே அனுப்பி வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் சென்னை எம்பி தமிழச்சி ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவை நேற்று டெல்லியில் சந்தித்தார். அப்போது அனைத்து ரயில் நிலையங்களிலும் பெண் பயணியரின் அவசர தேவைக்காக சானிட்டரி நாப்கின் வைத்திருப்பதை கட்டாயமாக்க வேண்டும் எனவும் சானிட்டரி நாப்கின் வழங்கும் தானியங்கி இயந்திரங்களை நிறுவ வேண்டும் என்றும் சென்னையில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தை செயல்படுத்தி நடைமேடை விரிவாக்கம், நகரும் படிக்கட்டுகள், கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தளம், நவீன வசதிகளுடன் பயணச்சீட்டு வழங்கும் இடம் ஆகிய வசதிகளை செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல், சர்பானந்தா சோனோவால், ஜோதிராதித்ய சிந்தியா உள்ளிட்ட மாநிலங்களவை எம்பிக்களாக இருந்த 10 பேர் மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு வென்றனர். தெலுங்கானா, ஒடிசா மாநிலங்களில் 2 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளனர். இதன் காரணமாக அசாம், மத்திய பிரதேசம், மராட்டியம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் 12 மாநிலங்களவை இடங்கள் காலியாக உள்ளன. இந்த நிலையில் காலியாக உள்ள 12 மாநிலங்களவை இடங்களுக்கு வருகிற செப்டம்பர் 3ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகிற 14ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி நிறைவடையும் என்றும் வேட்புமனு பரிசீலனை 22ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12 மாநிலங்களவை தொகுதிக்கும் தனித்தனியாக செப்டம்பர் 3ஆம் தேதி தேர்தல் நடத்தப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, ஸ்பெயின், பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி ஆகிய 5 நாடுகளின் விமானப்படை கூட்டுப்போர் பயிற்சி தரங் சக்தி என்ற பெயரில் கோவை சூலூரில் கடந்த செவ்வாய் என்று தொடங்கியது. இந்த பயிற்சி ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பிரான்சின் ரஃபேல், ஐரோப்பியாவின் டைபூன், இந்தியாவின் தேஜஸ், Su-30 சுகோய் உள்ளிட்ட விமானங்கள் இடம்பெற்றுள்ளன. முன்னதாக ஜெர்மானிய விமானப்படையின் தலைமை தளபதி இங்கோ கர்ஹாட்ஸ் போர் விமானத்தை தானே இயக்கியபடி வந்து சூலூர் விமானப்படை தளத்தில் தரையிறங்கினார். பயிற்சி குறித்து தலைமை தளபதிகள் VR சௌத்ரி, இங்கோ கர்ஹாட்ஸ் ஆகியோர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், 61 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் இத்தகைய பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. பல்வேறு நாட்டு வீரர்கள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தவும் விமானப்படையில் தற்போதுள்ள அதிநவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளவும் இந்த பயிற்சி உதவும் என்றனர். இந்த பயிற்சி சீனாவுக்கு எதிரானதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, இந்த பயிற்சி எந்த ஒரு நாட்டுக்கும் எதிரானது அல்ல. தற்போதைய சூழ்நிலையில் பல்வேறு யுக்திகளையும் வழிமுறைகளையும் தொழில்நுட்பங்களையும் அனைவரும் அறிய முடியும் என்பதால் இது போன்ற கூட்டு பயிற்சி நடைபெறுகிறது என்றனர். தாஜ்மஹாலின் உள்ளே தண்ணீர் பாட்டில்கள் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். முகலாய அரசர் ஷாஜஹானால் தாஜ்மஹால் கட்டப்படுவதற்கு முன்பு அந்த இடத்தில் சிவன் கோயில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தாஜ்மஹாலின் உள்ளே நீரை எடுத்து சென்று இந்து கடவுளை வழிபட்டு நீரபிஷேகம் செய்ததாக கூறி கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி அகில பாரத இந்து மகாசபையின் 2 உறுப்பினர்களை மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து சிவனுக்கு உகந்த நாளான ஸ்ரவண மாதத்தின் 3ஆம் திங்கட்கிழமையான ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்று இந்து மகாசபையின் மகளிர் பிரிவின் மாவட்ட தலைவர் மீரா ரத்தோரும் தாஜ்மஹாலுக்கு சென்று நீராபிஷேகம் செய்ததுடன் தாஜ்மஹாலின் உள்ளிலேயே காவி நிற கொடியையும் ஏற்றியுள்ளார்.
அவரையும் பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். தாஜ்மஹாலின் உள்ளே நீரபிஷேகம் செய்த மூவரிடமும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். இந்த நிலையில் தாஜ்மஹாலின் சமேலி ஃபர்ஷ் பகுதியில் இருந்து பிரதான குவிமாடம் பகுதி வரையில் தண்ணீர் பாட்டில்களை எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக இந்திய தொல்பொருள் ஆய்வு மையம் அறிவித்தது. இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தின் அறிவிப்புக்கு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் சுற்றுலா வழிகாட்டிகள் நல சங்கத்தின் தலைவர் தீபக் ஜான், வெப்பமான காலநிலைகளில் சுற்றுலா பயணிகள் தண்ணீர் இல்லாமல் தாஜ்மஹாலில் இருக்க முடியாது. தண்ணீர் பாட்டில்களுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதற்கு பதிலாக அதிகாரிகள் விழிப்புடன் இருந்தால் நல்லது. இந்த நடவடிக்கையை எங்கள் சங்கம் எதிர்க்கிறது. தண்ணீர் இல்லாமல் பார்வையாளர்கள், குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். இந்த முடிவு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடையே மோசமான பிம்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்கு பார்வையாளர்கள் சிரமத்தை எதிர்கொள்ள மாட்டார்கள் என்று இந்திய தொல்பொருள் ஆய்வு மையத்தின் ஆய்வாளர் ராஜ்குமார் உறுதியளித்தார். தொழில்நுட்ப காரணங்களால் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு வருவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்டார்லைனர் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு இந்திய வம்சாவளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் ஜூன் 5ஆம் தேதி பயணம் மேற்கொண்டு ஜூன் 6ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையம் சென்றடைந்தனர். 9 நாட்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து ஆய்வுகள் நடத்தினர். திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகள் செய்த போது விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் பூமி திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. திட்டமிட்டபடி ஜூன் 22ஆம் தேதி பூமிக்கு திரும்பி இருக்க வேண்டும். கோளாறை சரி செய்ய முடியாத நிலையில் இருவரும் பூமிக்கு திரும்புவது ஒத்திவைக்கப்பட்டது. தொடர்ந்து இருவரும் 50 நாட்களுக்கு மேல் விண்வெளி நிலையத்தில் தங்கியுள்ளனர். இதனால் போயிங் நிறுவனத்துக்கு 1049 கோடி நஷ்டம் ஏற்பட்டது. அதிக நாட்கள் விண்வெளியில் தங்கி இருப்பதால் சுனிதா வில்லியம்ஸுக்கு எடை இழப்பு, தசை மற்றும் எலும்பு அடர்த்தி இழப்பு போன்ற பிரச்சனைகள் நேரிடலாம் என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது 2020ஆம் ஆண்டு ஈரானின் முக்கிய தலைவரான மேஜர் ஜெனரல் குவாசிம் சுலைமானியை கொல்ல உத்தரவிட்டார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை கொலை செய்ய ஈரான் திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் ட்ரம்பை கொல்ல சதி செய்ததாக பாகிஸ்தானை சேர்ந்த ஆசிப் மர்ச்சன்ட் என்பவரை அமெரிக்காவின் FBI அதிகாரிகள் கைது செய்தனர். அமெரிக்க அட்டார்னி ஜெனரல் கூறுகையில், சுலைமானி கொலைக்கு பழிவாங்கும் வகையில் அமெரிக்காவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை கொல்ல சதி செய்யும் ஈரானின் முயற்சியை முறியடிக்க தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது. அவரை ஒலிம்பிக் கிராமத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் சந்தித்து இந்திய அரசு மற்றும் இந்திய மக்களின் ஆதரவு இருப்பதாக தெரிவித்தேன் என இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா தெரிவித்துள்ளார். மேலும் போட்டிக்கு தேவையான தகுதியை பெறுவதற்கு போகத் எவ்வளவு உழைத்தார் என்பதை நான் நன்றாக உணர்வேன். ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அமைப்பு யுனைடெட் வேர்ல்ட் ரெஸ்லிங் அமைப்பிற்கு அழுத்தம் கொடுத்து வருவதாகவும் தெரிவித்தார்.